Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா एक्चुअली ஒரு பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம். யாருக்கு ப்ரோ பிரச்சனை அப்படினு கேட்டிங்கனா எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை தான். ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீரிஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல இருக்கக்கூடிய நம்ம கோஜோவுக்குமே நிறைய ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்றதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி நம்ம கோஜோவுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சீரிஸ்லயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி. சோ அப்படிப்பட்ட நம்ம கோஜோவோட ஃபேன் கேர்ள் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. एक्चुअली நான் நேத்து பாத்தீங்கன்னா இத பத்தி ஒரு ஸ்டோரி போட்டுருந்தேன். பட் அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அது என்ன இன்சிடென்ட் அப்படின்றதே புரியல. என்ன ப்ரோ ஆச்சு, அதை பத்தி ஒரு தெளிவான வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி விட்டேன். பட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஆச்சு போடுங்க. பிகாஸ் ஃப்ளோவில் நிறைய கெட்ட வார்த்தைகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பை சேனல், நான் தான் உங்கள் மால்டோ பை. கொஞ்ச நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜுஜுட்சு கைசன் சீரிஸை பார்க்கக்கூடிய டாக்ஸிக் ஃபேன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண சம்பவத்தை பற்றி பார்ப்போம். டாக்ஸிக் ஃபேன்ஸ் அப்படின்றது இப்போதான் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது எப்பத்துல இருந்தோ இருக்கக்கூடிய ஒரு டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு ஹீரோவை பிடிக்குதுன்னா அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டீங்க. ஐ மீன் அந்த மாதிரியுமே ஒரு சில நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்கிறேன். பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பெரிய பசங்களா இருப்பாங்க. பட் அது அனிமேன்னு சொல்லிட்டு வரும்போது நிறைய சின்ன பசங்களுமே பார்த்தீங்கன்னா அனிமேவை பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு மொழியில் எவனோ ஒருத்தன் டே யாழ் தாண்டா கெத்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோஜோவே எடுத்துப்போமே, டே கோஜோ தான் கெத்துங்கம்மா, கோஜோலாம் டாப் போட்டு கூப்பிட்டா அவ்வளோதான்டா உனக்கு அப்படின்ற மாதிரி சில புலை மிரட்டல்லாம் கூட வரும். ஸோ இதை பார்க்குற பெரிய பசங்கள்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தர் இல்லை 2 பேர் ஆச்சு அதே ஃபாலோ பண்ணுவோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் கேர்ள் சம்பவம் இருக்குல்ல, அதுலேயுமே நடந்திருக்கு. நீங்கள் சும்மா போயிட்டு கோஜோ ஃபிகர் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேயே யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் கூகுளே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த அளவுக்கு இந்த இன்சிடென்ட் வைரல் ஆகிருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு போட்ட இந்த வீடியோ தான். அப்படி என்ன ப்ரோ அந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோஜோட டாய் இருக்குல்ல, டாய் மர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த டாய் மேலே இவளுடைய பிளட் இருக்குல்ல, அது என்ன பிளட் அப்படின்றத நீங்களே போயிட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பிளட் எடுத்து கோஜோட டாய் மேலே ஊத்துறா. எதுக்குன்னா கோஜோ நீ திரும்பி வந்துரு, அந்த மாதிரி நம்ம ஊரெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு ரத்த அபிஷேகம் பண்ணுது கோஜோவுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிருக்கு. இதை பார்த்து சில குட்டி குஞ்சான்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுமே இதை பார்த்துட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வீடியோ பயங்கர வைரலாக போக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சப்போர்ட் பண்ற அளவுக்கு அதுல பெருசா எந்த ஒரு மயிலுமே கிடையாது. இந்த ஃபேன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, எஸ்பெஷலி டாக்ஸிக் ஃபேன்ஸ். அது எப்படி ஒரு டாக்ஸிக் ஃபேன்ஸ் சொல்றேன்றத பின்னாடி பார்ப்போம். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோவுக்கு ரிப்போர்ட் அடிக்க டிக்டாக்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பேன் பண்ணிட்டாங்க. பட் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வீடியோ போட்டுட்டீங்கன்னா அதை அழிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்த நிறைய பேர் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, அதான் நம்ம கோஜோ செத்து போயிட்டாரு, இப்போ எதுக்காக ப்ரோ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனோட சாப்டர் 246 ரிலீஸ் ஆயிருக்கும். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானுமே அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த சாப்டரோட ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா யூவி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இறந்து போன ஒவ்வொரு பாடியா கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. ஐ மீன் அந்த மாதிரி இறந்து போன பாடிஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்களை ஹீல் பண்ற மாதிரி ஒரு சீனை அந்த சாப்டர்ல காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதை நம்ம சுகுணா பார்த்துட்டு அப்ப கோஜோவோட பாடி காணாம போனதுக்கும் நீ தான் காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதை பார்த்த கோஜோவோட ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே பயங்கரமா டெம்ப்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கோஜோ இறந்து போயிட்டாரு, அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனரல் எல்லாம் நடத்தி அந்த சாப்டரே ஃபுல்லா முடிச்சிட்டானுங்க. பட் லைட்டா இப்போ நம்ம கோஜோ மறுபடியும் உயிரோட வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டானுங்க. கோஜோ திரும்பி உயிரோட வந்துருவாரு, சுகுணாவை போட்டு பழந்துருவாரு, தூக்கி போட்டு நட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் தனமா கிளம்பிட்டானுங்க. ஒரு சிலர்லாம் ஏதாச்சும் போஸ்ட் பார்த்தா போதும் கதை எழுத ஆரம்பிச்சிடறானுங்க. இதே மாதிரி நம்ம கோஜோவுமே இவனுங்க தான் தூக்கிட்டு போயிட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கானுங்க, அடுத்த சாப்டர்ல நம்ம கோஜோவோட என்ட்ரி பாருங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டானுங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி யோசிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. பிகாஸ் வாட் இஃப் இப்படி நடந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணி நிறைய சீரிஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னா அந்த ஜுஜுட்சு கைசனை கிரியேட் பண்ண ஆத்தர் இருக்காருல்ல, ஸோ அந்த கிரியேட்டர்கிட்டே போயிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவருடைய பேரை சொல்லி டே இங்க உங்களை அடுத்த சாப்டர்ல மட்டும் கோஜோ திரும்பி வரல, உங்களை அவனை வெற்றுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஒரு பக்கம் எப்படி நம்ம கோஜோவோட ஃபேன்ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் நம்ம சுகுணாவோட ஃபேன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. டேய் வாத்தா நீ மட்டும் கோஜோவை ரிட்டர்ன் கொண்டு வந்த, உனக்கு சங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்களுமே திட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏன்டா இத்தனை நாளா ஒருத்தன் கதை எழுதி கொண்டு வந்தவனுக்கு அதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாதாடா, அடுத்த சாப்டர்லயே நம்ம கோஜோ ரிட்டர்ன் வந்தா நல்லது தான், அது எல்லாருமே போட்டு செலிப்ரேட் பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது. அந்த கதைக்கு தேவைன்னா அவர் நம்ம கோஜோவை ரிட்டர்ன் கொண்டு வர போறாரு. வேணா நம்ம அந்த கதைக்கு சஜெக்ஷன் வேணா கொடுக்கலாம், ப்ரோ இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வேணா பண்ணலாம். டேய் உங்களை கன்ஃபார்ம் அடுத்த சாப்டர்ல கோஜோ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறானுங்க. நீங்க யாரா அவருக்கு ஆர்டர் போட, நீங்க கொடுக்குற மென்டல் பிரஷர் தலைவர் இந்த சாப்டரையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார் போல. இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதாவது இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் அப்படின்றது தமிழ்ல மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏன்னா ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நருட்டோ தமிழ் டப் ஆனதுக்கு அப்புறம் நிறைய டாக்ஸிக் ஃபேன்ஸ் நருட்டோவுக்கே வந்திருக்கானுங்க. டேய் நான் தான் டைட்டாச்சு என்ஜூட்சு போட்டு உன்னை லாக் பண்ணி சாவடிச்சிருவேன், நான் தான் நருட்டோ, என்னட்டா எங்க என்னட்டா யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம சேனல்ல இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோலாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் நிறைய மீம்ஸை
ஷேர் பண்ணுவாங்க. மீம்ஸ் மட்டும் இல்ல, ரீல்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெசேஜுமே பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அதுல பேசி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டாவுமே மாறி இருக்காங்க. ஸோ அதுல ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் எடிட் பண்ணி ஒரு வீடியோவா போட்டுருந்தாரு. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, நம்ம சுகுணா இருக்காருல்ல, அவரை கொஞ்சம் மாசா காமிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோட எடிட் இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய கோஜோட ஃபேன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, டே நீ எப்பறம் அவங்க மேல சுகுணாவை பெருசா காமிக்கலாம், எப்பயுமே மாசு நம்ம கோஜோ மட்டும் தான்டா, இதே மாதிரி நீ அடுத்த வீடியோவில் கோஜோவை மாசா காமிச்சு ஒரு வீடியோ போடுற, இல்லைன்னா அவனை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலர்லாம் அவருக்கு இன்ஸ்டாவிலேயே கால்லாம் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நம்மளால எடுக்கல. ஏன்டா எந்த தைரியத்தில் நீங்க கால்லாம் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறீங்க? புரியல எனக்கு. அது துன்புறுத்துறது இல்லையாடா? ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நண்பர் இருக்கார் இல்லையா, நண்பர் அவர் வேற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த தமிழ் சாங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா வீடியோ பார்த்தீங்களா, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு போடு, நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு போடு, என்னடா எடிட் இது மயிறு மாதிரி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு அவனை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது தேவையில்லாத ஒன்று. ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் சேனலில் இந்த ஜுஜுட்சு கைசனை பார்த்து ஒரு பையன் கோஜோ மாதிரி மாறி மெண்டல் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அதுவுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒன்று தான். நீங்கள் இப்போ ஒரு சீரிஸை பார்க்குறீங்கன்னா அது நல்லா இருக்கா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிங்களா, ஃபயர் விட்டிங்களா, அதோட நிறுத்திக்கணும். திருப்பி அதையே பார்த்து அதுக்கு அடிக்ட் ஆகிறது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாருக்குமே சொல்லலை, இந்த ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஜுஜுட்சு கைசனோட சாப்டர் 249 இருக்குல்ல, அது ரிலீஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் இவங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருப்பாங்க. பேசிக்காகவே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டரை பிடிக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் விடுங்க, ஸ்டேட்டஸில் எடுத்து போடுங்க, கண்ணியாக இருங்க, எது வேணாலும் பண்ணுங்க. நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸுக்கு கன்னிசம் பண்ண வந்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கண்ணியாக இருங்க, பட் கண்ணியாரு புரியுதா? இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்களேன். உம்மால நான் பெரிய இவன் தாண்டா, சிவதாஸ் பெரிய இவர்னா அவர் ஸ்கெட்ச் போட்டு தூக்குற நானும் பெரிய இவன் தாண்டா. இது ஒரு எடிட்டட் வீடியோ தான். படத்தோட ஒரு டயலாக் வச்சு இவர் அந்த எடிட்டை பண்ணியிருக்காரு. உண்மையாகவே இந்த எடிட் நல்லா தான் இருக்குது. இதை நான் ஆல்ரெடி அந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் இதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். பட் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸை பாருங்களேன். போடா டேஷ் ஜிரையாடா, இந்த கமெண்ட்டுக்கு அந்த அட்மினை ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஏன்டா டே நான் ரீல் தான்டா போடுறேன், அதுக்கு எதுக்கு என்ன திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவருமே திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஏன் நமக்கு கூட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசுறவங்களை தான் டாக்ஸிக் ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இந்த கோஜோவோட ஃபேன்கள் பண்ண கோஜோ ஃபிகர் பிளட் இன்சிடென்ட் இருக்குல்ல, அந்த வீடியோவுக்கு அப்புறம் இது பெரிய அளவுக்கு வெடிச்சிருக்கு. いろんな見た目になれるアプリなんだって。どれどれ？かわいい？ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு படமோ அனிமேவோ சீரிஸோ பார்க்குறோமா, நல்லா இருக்கா, ஃபயர் அவுட்டோமா, அதை எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டோமா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு சீரிஸ் வரும், அந்த சீரிஸை பாருங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு சீரிஸாக பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு வேற வேலையை பார்க்க கிளம்பி போயிடணும். எனக்கு இது ஒரு வேலை அப்படின்றதுனால நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு ஒருத்தன் வாழ்நாள் ஃபுல்லாக அவனுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அனிமேவை கிரியேட் பண்ணுறான்னா, உங்களுக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்குன்றதுனால அவனை பிடிச்சி திட்டுறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனோட சாப்டரை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் கண்டிப்பாக அடுத்த சாப்டரை பற்றி பேசி ஆகணும். பிகாஸ் அதில் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் பண்ணது எந்த அளவுக்கு கதையில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் நிறைய பேர் அதுக்கு வெயிட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. モカちゃんが教えてくれたいろんな見た目になれるアプリなんだって。どれどれ？かわいい？よいしょ。ஸோ கைஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க, பார்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மிக முக்கியமாக நீங்கள் இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்போ தான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, ரைட் கைஸ், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஸோ இப்போ கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதனால இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள்கிட்ட பாய், போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.